ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி பூஞ்ச் பகுதியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக 8 பேர் பலியாகி இருக்கின்றனர் என்ற அதிர்ச்சி செய்தியை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். காஷ்மீரிலிருந்து நமக்கு வரும் தகவல்கள் என்ன, விரிவா பதிவு பண்ணுங்க. ஜம்மு காஷ்மீர் முழுவதுமே நேற்றிலிருந்து கடந்த 24 மணி நேரத்தில் மிகுந்த மழை பொழிவு ஏற்பட்டு வருகிறது. மழை பொழிவு காரணமாக பல இடங்களிலே வெள்ளம் போன்ற சூழல் ஏற்பட்டு மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சாலைகள், வாகனங்கள், வீடுகள், உட்கட்டமைப்புகள் உள்ளிட்டவை பலத்த சேதமடைந்திருக்கின்றன. ரஜோரி, ரம்பன், ரியாசி உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலே மிகப்பெரிய அளவில் மழை பொழிவு ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பொழிவு இந்த மேற்கண்ட மாவட்டங்களில் ஏற்பட்டிருப்பதால் அந்த மாவட்டங்கள் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியிலே மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக ரம்பன், ரஜோரி, பூஞ்ச் உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மழை பொழிவு, அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளம் காரணமாக 8 பேர் தற்போது வரை உயிரிழந்திருப்பதாகவும் 6 பேர் காணாமல் போயிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்திருப்பதால் அந்த பகுதியிலே மீட்பு படையினர் மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை மேற்கொண்டு அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களை வெளியேற்றக்கூடிய பணியிலே ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து ஆறுகளிலே நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்கள் நீர்மட்டத்தை தொடர்ந்து உன்னிப்பாக கண்காணிக்கும்படியும் விழிப்போடு எச்சரிக்கையோடு இருக்கும்படி பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வெள்ளம் பாதிப்பு ஏற்படக்கூடிய இடங்கள், ஆறுகள், நீரோடைகள் ஆகியவற்றை நோக்கி பொதுமக்கள் செல்வதை தவிர்க்கும்படி அவர்களுக்கு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடும் வெள்ளம் மற்றும் பாதிப்புகளை தொடர்ந்து டெல்லி பயணம் மேற்கொண்டிருந்த காஷ்மீர் முதல்வர் ஒமர் அப்துல்லா அந்த பயணத்தை பாதியிலேயே ரத்து செய்துவிட்டு தற்போது ஜம்மு காஷ்மீர் விரைந்திருக்கிறார். இதற்கிடையே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மற்றும் ஜம்மு காஷ்மீர் முதல்வர் ஆகியோருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அங்க இருக்கக்கூடிய வெள்ளம் மற்றும் மழை நிலவரம் குறித்து அவர் கேட்டறிந்திருப்பதோடு தங்களால் இயன்ற அனைத்து உதவிகளையும் வழங்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக உறுதி ஒன்றை அளித்திருக்கிறார். ஜம்மு காஷ்மீர் முழுவதுமே இன்று முதல் வரும் ஜூலை 25ஆம் தேதி வரை மிக அதிக மழை பொழிவு இருக்கும் என்றும் அதன் காரணமாக கிளவுட் பர்ஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய மேக வெடிப்பு, திடீர் கனமழை, வெள்ளம் போன்றவை ஏற்படும் என்பதால் மக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த இன்றிலிருந்து ஜூலை 23ஆம் தேதி வரை பாதிப்புகள் மிக அதிகமாக இருக்கக்கூடும் எனவும் அந்த பாதிப்புகள் தெற்கு காஷ்மீர் பகுதியில் அதிகமாக இருக்கும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. நன்றி ரமேஷ்குமார், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.